எக்ஸசைஸ் 3.17ல தேர்ட் சம்மில் செகண்ட் ரோம் லெட்ரு. இப்போது 3x3ங்கிற ஃபார்மேட்டில் நான் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிட்டேன். ஏஐஜே கம்பத்தில் A12 1112 நம்பராக மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்படி தான் எழுதணும் இல்லையா? அப்புறம் எழுதிக்கிட்டேன். இதை எப்படி எழுத சொல்கிறாங்க? இந்த ஐ காம்பதில் இந்த ஐ இங்கே போட்டு, இந்த ஜே காம்பதில் இந்த 1 போட்டு, ரெண்டையும் கியூப் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி இதை ஒரு எலமெண்ட்டாக மாற்ற சொல்கிறாங்க. நான் அதான் பண்ண போகிறேன். ஒன்றுத்துக்கும் வேறு மாதிரி பண்ண போகிறேன். ஐன்னது ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் எலமெண்ட்டில் 1, ஜேன்னது 1 ஹோல் கியூப் பை 3. செகண்ட் எலமெண்ட்டில் பாருங்கள், ஐன்னது 1, ஜேன்னது 2 டிவைடட் பை 3. தேர்ட் எலமெண்ட்டில் பாருங்கள், ஐன்னது 1, ஜே 3 கியூப் டிவைடட் பை 3. அடுத்த அப்படியே 2 + 1 cube 3, 2 + 2 cube 3, 2 + 3 cube 3, அடுத்து இங்கே 3 இல்லையா? I3 J1. அப்போது 3 + 1 cube 3, 3 + 2 cube 3, 3 + 3 cube 3. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வரும்? 2 cube by 3, இது 3 cube by 3, இது 4 cube by 3, இது 3 cube by 3, இது 4 cube by 3, இது 5 cube by 3, இது பாருங்கள் 4 இல்லையா? 4 cube by 3, இது 5 cube by 3, இது 6 cube by 3. இப்போது 2 × 2 4, 4 × 2 8, 8 by 3, இது அப்படி மாறுது இல்லையா? அடுத்து 3 × 3 9, 9 × 3 27, 27 by 3, 4 × 4 16, 16 × 4 64 divided by 3, இது 9 27 இல்லையா? 27 by 3, இது 64 by 3, 5 × 5 25, 25 × 5 125 by 3, இது 4 கியூப் இல்லையா? 64 by 3, 125 by 3. இது எல்லாமே இங்கே போட்டதே வந்தது. சரியா? ரிப்பீட் ஆகிறதுனால நான் அதே நம்பர் போட்டுக்கிறேன். 6 × 6 36, 36 × 6 எவ்வளோ? 36 × 6, 6 6 36, 6 3, 6 6 18, 19 20 21, 216, 216 divided by 3 வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இதை கேன்சல் பண்ணால் 9, இதை கேன்சல் பண்ணால் 9, அவ்வளோதான். எதையும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? இதை கேன்சல் பண்ணலாம். இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 216 டிவைடட் பை 3 பண்ணால் எவ்வளோ வரும்? 7 21 0 2 72 கேன்சல் பண்ணால் 72. அப்போது எலமெண்ட் எப்படி இருக்குது? 8 by 3, 9 64 by 3, 9 64 by 3, 125 by 3, அப்புறம் 64 by 3, 125 by 3, அப்புறம் 72. அவ்வளோதான். தேங்க்யூ.